பாலகனே உமையா செந்தேனே ஊழ்வினைகளை போனே உயிரும் காப்பவனே முடியாதே பாடுபடாதே என் பந்தடத்துமையரே பம்பையின் வாசலே எனது சொந்தம் நீக்குவதற்கு வரம் வேண்டும் என் சத்திய தெய்வமே சபரிமலை வாசலே ஓம் சாமியே நமது ஆலயத்தில் இந்த வருடத்திற்கான பூஜைகள் மற்றும் 48 நாள் மண்டல பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதனை முன்னிட்டு பக்த கோடிகள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று காலையிலேயும் சொல்லியிருந்தோம், சாயந்தரமும் ஒரு தடவை சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். தை மாதம் சபரிமலைக்கு பயணம் செய்கிறவங்க நிர்வாகத்தை அணுகி உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியோ போட்டோ காப்பியோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும். ஏன்னா அங்க வந்து சபரிமலையில பயங்கரமான ஒரு கிரௌட் இருக்கிறதா சொல்றாங்க. நிர்வாகத்துக்கு தகவல் வந்திருக்கு. அதனால எல்லாருமே எவ்வளவு வேகமா கொடுக்க முடியுமோ மலைக்கு போறவங்க அவ்வளவு வேகமா நாளைக்கு வந்து ஆபீஸ் பார்த்து கொடுத்துருமாறு பணியோடு கேட்டுக்கிறோம். எல்லாத்துக்குமே முன்பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை. அதனால இந்த முன்பதிவுக்காக எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க. தை மாசம் போகணுன்றவங்க இப்பவே கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம ஆலயத்துல இன்னைக்கு சனிக்கிழமை படி பூஜை நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலையில 108 கும்பங்களை வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் நடக்க போகுது. இது வந்து இந்த கலசாபிஷேகம்ன்றது ரொம்பவும் நேர்த்தியான ஒரு விஷயம். ரொம்ப அரிதான ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான மண்டல பூஜைகள்ல தான் செய்வாங்க. இந்த 108 கலசங்கள்லையும் 108 விதமான சுவாமிகளை ஆவாகனம் பண்றோம். ஐயப்பனோட சொரூபமா ஒவ்வொரு கலசத்திலையும் ஒவ்வொரு சுவாமியா ஆவாகனம் பண்றோம். அதனால நாளைக்கு ஒவ்வொரு சுவாமியையும் கலசத்துல தீர்த்தமா ஆவாகனம் பண்ணி ஆவாகனா ஒரு ஜீவனா உள்ளுக்குள்ள கொண்டு வர போறோம். சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்காரு, தூண்லயும் இருக்காரு, தூண்லயும் இருக்காருன்னு. அப்படி இருக்கும்போது அவரை ஜலத்துல கொண்டு வர போறோம். மந்திர ரூபமா அவரை உள்ள கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை வந்து அவர் இருந்த அந்த தீர்த்தத்தை சுவாமி கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த ஜீவனுக்கு வந்து உள்ள அந்த சுவாமிக்கு வெவ்வேறு சக்திகள் பெறணும். ஜகத்துல நன்மை உண்டாகணும். எல்லோரோட மனசுல இருக்க தீய விஷயங்களையும் தீய எண்ணங்களையும் ஒழிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் சுவாமி நமக்கு அருள் பாலிக்கணும்னு சொல்லி இந்த பூஜைகள் எல்லாம் செய்யறாங்க. விரத நாட்கள்ல ஐயப்ப பக்தர்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் இடுமுறை கட்டிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு 48 நாள் இந்த விரதங்கள் இருந்து அந்த மலையேறி வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு போக்குவரத்து இதெல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது, ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் இந்த விரதங்கள் வந்து ரொம்ப கஷ்டங்களா இருந்தாங்க. ஏன்னா காட்டு வழி பாதை, செருப்பு போட மாட்டாங்க, விருந்தாளர் தான் இருப்பாங்க, காலை மாலை பச்சை தண்ணியில குளிப்பாங்க. இதெல்லாம் எதுக்காகனா அந்த விரதங்கள் அனுஷ்டித்தாதான் நம்மளால சுவாமியை போய் பக்தி மார்க்கமா அணுக முடியும் அப்படின்றது. அந்த பாதைகள் வந்து மிகவும் கடுமையா இருக்கும். ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை. அந்த பாதைகள்ல போகணும் அப்படின்னா அதற்கு சரியான பக்தியும் தேவை, அதே சமயம் பயிற்சியும் தேவை. அந்த ஒரு விதமான பயிற்சி தான் இந்த மாலை போட்டிருக்கும் போது. இந்த மாலை போட்டிருக்கும் போது சொல்லுவாங்க, ஸ்ரீகள் அதாவது பெண்களை வந்து நீங்க ஒரு குர்பானிக்கணும், மேல பண்ணக்கூடாது, இதெல்லாம் எதுக்காகனா ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இப்ப கூட காலத்துல சொன்னோம், எல்லா பெண்களையும்
ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் ஒதுக்குறாங்களோ இல்ல அவங்களை வந்து பூஜையில இருந்து தள்ளி வைக்கிறோமோ அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுக்கான விளக்கத்தை இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. பெண்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சக்தி. உலக இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க பெண்கள். முதல் சக்தி பெண்தான் அப்படின்றது வேதம் சொல்றது. வேதம்ன்றது பரமசிவன் வாயிலாக வந்த ஒரு விஷயம். அதை 400 கடவுளாக போதிக்கப்பட்டது. பிரம்மதேவர் வாயிலாக சொல்லப்பட்ட சில விஷயங்கள். நம்ம வேதங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பெண்கள் வந்து மகாலட்சுமியோட சொரூபம் சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுடைய 2 புருவத்துக்கு நடுவில் குங்குமம் இடுறதுக்கான காரணம் மகாலட்சுமி அவங்க எல்லாம் வாசம் செய்யறாங்க. நம்ம எவ்வளவுதான் ஒரு ஆண் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் என்னதான் இருந்தாலுமே ஒரு பெண் கையில கொடுத்து, அதாவது வீட்டை நிர்வாகம் பண்ற ஒரு பெண் கிட்ட கொடுத்து அந்த சம்பாதியத்தை வாங்கும் பொழுது அந்த பணம் அதோட முக்கிய பெற்று அப்படிங்கிற மாதிரி வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எதுக்காண்டினா பெண் கிட்ட தான் அனைத்தும் அடங்கும். இந்த உலகம் அந்த சராசரமும் வந்து இறைவன் என்ன சொல்றாருன்னா பெண்களை மதிக்கணும்ன்றதுக்கான ஒரு காரணம். இந்த அண்ட சராசரமும் அவங்களுக்குள் அடக்கம் அம்பாளுக்குதான் எல்லாமே அப்படின்றத கொண்டு வந்ததுதான் சுவாமியோட நோக்கம். பெண்களுக்கான முக்கியத்துவம் எப்பயுமே உண்டு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா 48 நாள் இந்த விரத நாட்கள்ல ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கிறார். அந்த ஒரு விரதத்தை நம்மளால எந்த ஒரு வகையிலுமே ஒரு தடங்கள் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது. இந்த விரதங்கள் வந்து அனுஷ்டிக்கும் போது ஒவ்வொரு மாலையடித்த சுவாமியும் இறைவன் ஐயப்பனுக்கு சமமா பாவிக்கப்படுறாங்க. அவர்கள் என்ன மரியாதை தரமோ அதே மரியாதை தான் ஐயப்ப சுவாமியை பக்தர்கள், அதாவது மாலையடிச்சவங்களுக்கும் கொடுக்கணும். அதுக்காண்டிதான் பெண்களை கொஞ்சம் ஓரமா நில்லுங்க அப்படின்றது சொல்றது. அவர் வந்து அந்த பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறார். எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். கன்னி சுவாமிகள் உங்கள் எல்லாருக்குமே இப்போ சொல்றது என்னன்னா, நீங்க தான் அவருடைய திருமணத்தையே தடை பண்றாங்க. அவர் வந்து மஞ்சள் மாதாங்கிறவங்க கிட்ட அம்பாளுக்கு வந்து என்ன வந்து அவங்க வந்து வாக்கு தராங்க அப்படின்னா, இந்த வருடம் கன்னிசாமி வரலையோ அப்ப நான் வந்து உங்க திருமணம் பண்ணிக்கிறேன். அவங்க வேற யாருன்னா மகிஷி. மகிஷிக்கு வந்து சந்தானம் பண்ணி சுவாமி முக்தி தரார். ஒரு பெண் அவங்க வந்து ஒரு சாபத்தினால மகிஷ ரூபமா இருந்து நிறைய விஞ்ஞானங்கள் செய்யும் போது சுவாமி கையால அவங்களுக்கு முக்தி. அவங்க என்ன வர வாங்குறாங்கன்னா, 2 ஆணுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக தான் இவங்க மரணம் நேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சிவன் இருந்தோ பிரம்மதேவனுக்கு இருந்தோ ஒரு வரமாக தர்றாங்க. ரொம்ப கடும் தமத்துக்கு அப்புறம் அந்த வரத்தை கொடுக்குறாங்க. ஆனா இயற்கையோட நீதி என்னன்னா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மடிய வேண்டியதுதான் இயற்கையோட நீதி. அந்த நீதியை வகுத்தது இறைவன் தான். அப்போ இவங்க பத்திரமா வரங்கள் கேட்கும் போது சுவாமி சில பத்திரங்களால தான் அவரை வதம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம் நேரம் இருக்கு. நம்ம பண்ற தவறுகள் ஒரே நாளில் தண்டிக்கப்படாது. செஞ்சுக்கிட்டே இருந்து மொத்த நாளும் தண்டிக்கப்படும். அந்த மாதிரி மகிழ்ச்சியோடைய தவறுகள் அதிகமாக வரதான் ஒரு நாள் சுவாமி இதனால ஒரு திட்டங்களை தான் ஐயப்பன் வந்து உருவாக்குறாங்க. ஐயப்பன் வந்து தவப்புதல்வன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதற்காகனா ஒரு ஆண் ஒரு பெண்ணா மாறி அந்த பெண் இன்னொரு ஆணோட கலந்து அது ஐக்கியமாகி வரக்கூடிய ஒரு விஷயங்களால 2 ஆணுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையா சுவாமியை பாவிக்கிறாங்க. அதனாலதான் ஐயப்பன் வந்து ரொம்ப மகத்துவமான ஒரு கடவுள். சோ இந்த விஷயத்துல மகிழ்ச்சியை வதம் பண்றதுக்காண்டி சுவாமியால ஏற்கப்பட்ட ஒரு சில வத நெறிமுறைகள் தான் இந்த மாதிரி. மோகினி ரூபமா மகாவிஷ்ணு வந்து சுவாமி வந்து அவங்களை பார்த்து ஆத்மசக்தியா ஒன்னா சேர்ந்து 2 பேரோட ஜுவாலையும் ஒன்னா இணைஞ்சி ஒரே ஜீவனா உருவானதான் ஐயப்பன். அதனாலதான் சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷமான சக்திகள் உண்டு. அவர் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறார். அவர் வந்து அவரோட பிறப்போட நோக்கம், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிறப்போட நோக்கம்ன்றது இருக்கும். நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளால யாருக்கும் எந்த ஒரு தொல்லையோ தொந்தரவோ கொடுக்கக்கூடாது. நம்ம பிறந்ததுக்கான காரணம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம அறிய முயற்சிக்கணும். நம்மளுடைய கடமைகள் நம்ம அதை கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது தான் ஐயப்பனுடைய தாற்பயமான ஒரு அனுபவம். இறைவனுடைய அவர் வந்து பிறந்ததுக்கான காரணம் மகிழ்ச்சின்றவங்களை வர்ணம் பண்ணணும். 2வது இந்த உலக நன்மைக்காக சில விஷயங்களை எடுத்து வைக்கணும். இந்த 18 படியும் ஒரு சில விஷயங்களை வந்து உணர்த்தும். எதுக்காகனா இறைவன் வந்து பகவத்கீதையை கொடுக்கிறார்.
எப்படி வாழணும் அப்படிங்கிறது பகவத்கீதைங்கிறது நீங்க தயவு செய்து ஒரு மதத்தோடைய புஸ்தகமா பார்க்காதீங்க, வாழ்க்கையுடைய ஒரு அனுபவ புஸ்தகமா இருக்கும். யார் எதை செய்யறாங்களோ அவங்க எதை அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய படம் தான் பகவத்கீதை. இதை ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேக மதம் பண்ணியும் இந்த உலகத்துல கடைபிடிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் பிரம்மச்சரியம். அதை சுவாமி கடைபிடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பீஷ்மர். இவங்களால மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு மகானால மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் பிரம்மச்சரிய விரதம். அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சவங்க இவங்க எல்லாரும் தான். இவங்களுடைய அந்த நோக்கம் என்னன்னா, உலகத்தை உணர்த்துறது இதுவும் முக்கியம். நம்ம உடம்புல எல்லா விஷயமான 6 சக்திகள் உண்டுன்றது சொல்லுவாங்க. சக்கரங்கள் புதைக்கப்பட்டது. நம்ம உடம்பு எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு மணல்ல புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் மாதிரி. அந்த மாதிரி 6 விதமான சக்திகள் உடம்பில் சக்கரமாக புதைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க தியானத்தின் மூலியமாவோ பக்தியின் மூலியமாவோ தான் வெளிக்கொண்டு வர முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும் போது நீங்க மிகவும் ஞானசாலி ஆகிடுவீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள வருவீங்க. யாருக்கும் எந்த விதமான தொல்லைகளும் தீமையும் நம்ம செய்ய மாட்டோம். இதை உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரியான விரதங்களை அனுஷ்டிக்க செய்யறாங்க. கடவுள் நமக்காக போடப்பட்ட வேதிதான் இந்த மாதிரியான விரதங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதை ஒருநலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த விரதத்துடைய முக்கியமான தாற்பயமே உங்களுடைய மனசை ஒருநலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதனால பெண்கள் இந்த விரதத்துடைய மகத்துவத்தை உணர்ந்து இந்த ஒரு விரதத்தை நல்லபடி அவங்க தீர்க்கமா முடிக்கிறதுக்கு நீங்க அதுக்கு வழிவகை செய்வீங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த விரதங்கள்ல பெண்கள் கொஞ்சம் அந்த முடி அவங்கெல்லாம் மேல பழந்தாரு. அதாவது சிரசு ஐயப்ப சுவாமி மேல பழும்பொழுது அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது ஒரு பாவமா பாதிக்கப்படுது. ஒருத்தவங்க ஒரு விரதத்துல இருக்காங்க, அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட போய் நீங்க சாப்பாடை வேணுமே கொடுத்தாரு என்ன ஆகும்? இல்ல தெரியாம கொடுத்தாலும் அது தப்பு தானே ஆகும். அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற வச்சுதான் பெண்களை ஒரு உரமாகவும் கூந்தல் முடிந்து வர சொல்றதுக்கான காரணம். நான் திரும்பவும் சொல்றேன், இதுல என்ன கேட்டீங்கன்னா, பெண்கள் மகாலட்சுமிக்கு சமமானவங்க. நீங்க நம்பலாம், உங்களோட சம்பாதித்த ஆண்கள் ஒரு வாட்டி பெண்களுக்கு கொடுத்து வாங்கும்போது அது பல்மனதா உயரும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கு. என்னதான் சுவாமி ஜெகத்தையே படிச்சிருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரை பார்க்கறது முதல் பெண் தான், அவருடைய மனைவி. அதனால அவர் ரொம்பவே தன்னுடைய உடம்புலையும் செழிவாதி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் உலகத்துக்கு இறைவன் உணர்த்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். நம்ம பாட்டு கண்முறைதமா சாமியை மட்டும் அவர் என்னென்ன சொல்ல வராருன்றதுதான் அவருடைய கருத்து தான் நம்மளுடைய வாழ்வியல் ஆதாரமே. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்றதான் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த வருடங்களையும் நீங்க அவங்களை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கீங்களோ அதை விட பல்மடங்கு பலன் உங்களை சேரும். அவ்வளவுதான். அதுக்காகதான் கோவில் வரும்போது கொஞ்சம் ஒரு ஓரமா நீங்க ஒரு பக்கமாகவும் அவ ஒரு பக்கமாகவும் நிற்கிறது நல்லது அப்படிங்கிறது ஆன்மீகத்திலே உள்ள ஒரு விஷயங்கள். இன்னைக்கு நீங்க கோயில போனீங்கன்னா, பெரிய பெரிய கோயில போனீங்கன்னா இது உண்டு. பெண்கள் இந்த பக்கம் வந்திருக்கா, ஆண்கள் இந்த பக்கம் வாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த இடத்துல நேற்றம் மட்டும்தான் தெரியும், சுவாமியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மிச்சபடி வேற எந்த ஒரு விஷயங்கள்லயும் நம்ம மனசும் நம்ம கண்களும் திசை மாறி விடக்கூடாதுன்றதுல இறைவன் தெளிவா இருக்காரு. அதுக்காக தான் ஆன்மீகத்துல நம்ம ஆகம விதியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது காரணமே. வழிபாடுகள் வழிமுறைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதை உணர்ந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நான் நினைக்கிறேன். வேற எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த டாக்குமெண்ட் விஷயம் கொஞ்சம் ப்ராப்பரா எல்லாமே ஃபாலோ பண்ணி நிர்வாகத்தோட கொஞ்சம் பேசிக்குமாறு ரொம்பவே கேட்டுக்கிறோம். இது ரொம்ப முக்கியத்துக்கும் கவனத்துக்குள்ள ஒரு விஷயம். தயவு செய்து இதை முன்கூட்டியே கொஞ்சம் என்ன எதுன்றத பேசிக்கோங்க. ஆபீஸ் சொல்றோம். பார்வதி பக்தர்களான நீங்கள் கலந்துக்கணும். காலையில கலசாபிஷேகமோ பின்பு சாயவச்ச படிக்கு பூஜைகளும் நடைபெறுறது. அதனால எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லி பணியோடு கேட்டுக்கிறோம்.
கார்த்திகையில் மாலையிட்டோம் சாமி, யாத்திரையாய் கூடி வந்தோம் சாமி, நேர்த்தி கடன் தீர்க்க வந்தோம் சாமி. கட்டுமுடி கட்டி வாரும் காட்டுப்பாதைதான், நாங்க கட்டுப்பாடு ஏத்துக்கிட்ட கன்னிசாமிதான். சாமியே கட்டுமுடி கட்டி வாரும் காட்டுப்பாதைதான், நாங்க கட்டுப்பாடு ஏத்துக்கிட்ட கன்னிசாமிதான். கட்டுமுடி கட்டி வாரும் காட்டுப்பாதைதான், நாங்க கட்டுப்பாடு ஏத்துக்கிட்ட கன்னிசாமிதான். சாமி சரணம் சாமி சரணம் என்று பாடிதான், நாங்க சந்தன பூ காட்டில் வாரம் ஒன்று கூடிதான். சாமி சரணம் என்று பாடிதான், நாங்க சந்தன பூ காட்டில் வாரம் ஒன்று கூடிதான். சாமி மாறு சேர்ந்துகிட்டு சரண கோஷம் போட்டுக்கிட்டு பள்ளி கட்டு ஏந்துக்கிட்டு கல்லு முள்ளும் தாண்டிக்கிட்டு ஐயப்பன காண வாரம் சாமி. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம் 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 ஐயப்பா. கட்டுமுடி கட்டி வாரும் காட்டுப்பாதைதான், நாங்க கட்டுப்பாடு ஏத்துக்கிட்ட கன்னிசாமிதான். எட்டு நட போட்டு வாரும் சாமி மாறுதான், நாங்க எருமேலி தேட்டத்துள்ளும் கன்னிசாமிதான். எருமேலி சாஸ்தாவே
சாமிதான். வெட்டி நட போட்டு வார சாமி மாறுதான், நாங்க இருவேலி பேட்டதுள்ளும் கன்னி சாமிதான். யாத்திரையை காத்திடணும் என்று கூறிதான் நாங்க முத்திரைக்காய் ஏந்தி வாரோம் நேர்த்தியோடுதான். யாத்திரையை காத்திடணும் என்று கூறிதான் நாங்க முத்திரைக்காய் ஏந்தி வாரும் நேர்த்தியோடுதான். செந்தகத்தும் பாடிக்கிட்டு சந்தனத்தை பூசிக்கிட்டு கன்னிசாமி கூடிக்கிட்டு அன்னதானம் போட்டுக்கிட்டு பந்தடன காண வாரோம் சாமி. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. கட்டுமுடி கட்டி வரும் காட்டு பாததான் நாங்க கட்டுப்பாடு ஏத்துக்கிட்ட கன்னிசாமிதான். ஒத்தையடி பாதவாரம் சாமி மாறுதான் நாங்க ஒத்துமையா கூடி வரும் கன்னிசாமிதான். என் குருநாதனே ஒத்தையடி பாதவாரம் சாமி மாறுதான் நாங்க ஒத்துமையா கூடி வரும் கன்னிசாமிதான். ஒத்தையடி பாதவார சாமி மாறுதான் நாங்க ஒத்துமையா கூடி வரும் கன்னிசாமிதான். நாடு விட்டு காடு வந்த சாமி மாறுதான் நாங்க சபரிமலை காண வந்த கன்னிசாமிதான். நாடு விட்டு காடு வந்த சாமி மாறுதான் நாங்க சபரிமலை காண வந்த கன்னிசாமிதான். குண்டும் குழி தாண்டிக்கிட்டு கும்பிருட்டு பாத தொட்டு கண்ணுறக்கம் தூரம் விட்டு கட்டுப்பாடு ஏத்துக்கிட்டு மணிகண்டன காண வாரோம் சாமி. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. கட்டுமுடி கட்டி வரும் காட்டு பாததான் நாங்க கட்டுப்பாடு ஏத்துக்கிட்ட கன்னிசாமிதான். கார்த்திகையில் மாலை போட்டுதான் நாங்க மார்க்கடியில் மலைக்கு வந்த கன்னிசாமிதான். பம்பா வாசலே ஒட்டுமட கார்த்திகையில் மாலை போட்டுதான் நாங்க மார்க்கடியில் மலைக்கு வந்த கன்னிசாமிதான். ஒட்டுமழ கார்த்திகையில் மாலை போட்டுதான் நாங்க மார்கழியில் மலைக்கு வந்த கன்னிசாமிதான். ஓடுதையா ஓடுதையா பம்பையாறுதான் நாங்க ஓடத்துல தீபம் விட்டோம் பந்தி போட்டுதான். ஓடுதையா ஓடுதையா பம்பையாறுதான் நாங்க ஓடத்தில தீபம் விட்டோம் பந்தி போட்டுதான். ஐங்கரன வேண்டிக்கிட்டு ஐயப்பன பாடிக்கிட்டு ஐந்து மலை தாண்டிக்கிட்டு நெய் முடிய ஏந்துக்கிட்டு கலியுகனை காண வாரோம் சாமி. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. கட்டுமுடி கட்டி வரும் காட்டு பாததான் நாங்க கட்டுப்பாடு ஏத்துக்கிட்ட கன்னிசாமிதான். பொன்னுபடி ஏறி வரும் சாமி மாறுதான் நாங்க சன்னிதானம் காண வரும் கன்னிசாமிதான். 18ஆம் படியானே பொன்னுபடி ஏறி வரும் சாமி மாறுதான் நாங்க சன்னிதானம் காண வரும் கன்னிசாமிதான். பொன்னுபடி ஏறி வரும் சாமி மாறுதான் நாங்க சன்னிதானம் காண வரும் கன்னிசாமிதான். பார்த்து நின்றோம் சாமி அழகத்தான் நாங்க பரவசமே அடைந்து விட்டோம் ஜோதி கண்டுதான். பார்த்து நின்றோம் சாமி அழகத்தான் நாங்க பரவசமே அடைந்து விட்டோம் ஜோதி கண்டுதான். பொன்னம்பல மேடு கண்டு கைவிளக்கு ஜோதி கண்டு பக்தியிலே மூழ்கி நின்று பகவானை வேண்டி நின்று எண்ணும் வரம் கேட்டிடுவோம் சாமி. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா. சரணம் ஐயப்பா. నివాస అయ్యప్ప శ్రీ శబరీశ అయ్యప్ప. యాకో నివాస అయ్యప్ప శ్రీ శబరీశ అయ్యప్ప.
அடிக்கடி சொல்லும் திருநாமம் ஐயப்பன் திருநாமம். நாமும் அடிக்கடி சொன்னால் வாழ்வினிலே ஐயப்பன் அருள் கூடும். உன் பேர் சொல்ல சொல்ல உற்சாகம் பிறக்கிறதே ஐயப்பா. குந்தனுக்குள்ளே ஏதேதோ சக்தி இருக்கிறதே ஐயப்பா. ராகோனை வாசா ஐயப்பா, ஸ்ரீ சபரீசா ஐயப்பா. ராகோனை வாசா ஐயப்பா, ஸ்ரீ சபரீசா.